வணக்கம். நான் சைதை மீனா. நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷம். இன்றைக்கி என்னன்னா இதை பற்றி தான் பேச போகிறோம். எலுமிச்சம்பழம். இதை நம்ம என்னென்னலாம் செய்கிறோம்? ஊறுகாய் போடுறோம். ஊறுகாய் போட சொல்ல அதில் நம்ம என்ன நிறைய என்ன சேர்க்குறோன்னா உப்பு சேர்க்குறோம், அப்பால் எண்ணெய் சேர்க்குறோம். இதெல்லாம் சேர்த்து ஊறுகாய் போட்டு நம்ம என்ன செய்து தொட்டு நாக்கில் வைக்கிறது தான். அது வழிசி சாப்பிட்றது கிடையாது. இப்போ கால் வீங்குது அப்படி இப்படின்னு எதுனா சொல்லின்னு டாக்டராண்டு போனால் என்ன சொல்லுவாருன்னா, உப்பு அதிகமாக சேர்க்காதீங்க, ஊறுகாய் சாப்பிடாதீங்க, அப்பளம் சாப்பிடாதீங்க ஆன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊறுகாய் போடுறது தவிர இதை ஜூஸ் போடுறோம். ஜூஸ் போட்டு சர்க்கரை போட்டு குடிப்போம். அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, நம்ம என்னென்னா யாம் பெற்ற இன்பம் பெருக ஆன்ற மாதிரி மாலையாக கட்டி கோயிலுக்கு போடுறது, சாமிக்கு போடுறது இருக்குது. அப்போல்லாம் என்னென்னா ரெண்டாக வெட்டி படுகு சொல்ல ரெண்டு பக்கமும் வச்சுன்னு படுத்தாக்கா நல்லா தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க. அது என்ன மெய்யா என்னன்னு தெரியாது. இன்னும் இதில் என்னென்ன செய்கிறோன்றது எனக்கு ஞாபகம் வரல, நடுவில் சொல்கிறேன். அப்போல்லாம் இது என்ன, இதில் இருக்கிற விட்டமின் சி இது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குமா. விட்டமின் சின்றது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குமா. சளி இருமலை கட்டுப்படுத்துமா. அப்பால் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துமா. கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்த சொல்ல என்ன ஆகும்? இதயத்துக்கு நல்லதுன்றாங்க. இதை சாறு போய் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்த சொல்ல இதயத்துக்கு நல்லதுன்றாங்க. அப்பால் கிட்னியில் கல் வருது பார்த்தீங்களா, அது இது அதை தடுக்கும்னு சொல்கிறாங்க. கல் வராத தடுக்கும் ஆன்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் சொல்கிறாங்க. இத்தனை நல்லதுக்குது. ஆனால் என்னன்னா நன்மை இருக்கிற இடத்துல தீமையும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த தீமை இதில் என்னன்னு பார்த்தாக்கா, எலுமிச்சம்பழம் அளவுக்கு அதிகமாக நம்ம சேர்த்துக்கணும்னு சொன்னால் சிறுநீரகத்தை கல் வராத தடுக்குன்றாங்கல்ல. அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்க சொல்ல சிறுநீரகம் வீக்கம் கொடுக்கும் ஆன்றாங்க. பெருசாகுன்றாங்க. அதான் பெருசாகுன்னா வீங்குன்னு சொல்கிறாங்க. அளவுக்கு அதிகமாக அது எலுமிச்சம்பழத்தை நம்ம சாறு குடித்தோம்னாக்கா சிறுநீரகத்தை வீக்கம் அடைய வைக்கும்ன்றாங்க. அப்பால் இன்னொன்று என்னன்னா, இதயத்துக்கு நல்லதுன்னு சொன்னோம்ல. இது அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா என்ன ஆகுது? இது அந்த ரத்தம் போகிற இடத்துலலாம் அந்த கொலஸ்ட்ரால் தங்கி இருக்குது பாருங்க. அந்த கொலஸ்ட்ராலை இது கரைக்குது ஆன்னு சொல்கிறோம். ஆனால் அதிகமாகும்போது அந்த குழாயவே இது அரிக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கு சொல்ல இது இதயத்துக்கு நல்லதில்லை. இன்னொன்றுன்னா இது செரிமானத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. எப்போனா அளவாக இருக்க சொல்ல இது செரிமானத்துக்கு நல்லது. அளவுக்கு அதிகமாக போச்சுனாக்கா இது இறப்பைன்றாங்கல்ல, அத்தையே அரிச்சு புண்ணாக்கிடும்னு சொல்கிறாங்க. அப்படின்னாக்கா நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. நம்ம நன்மையை எப்படி அடையிறதுனாக்கா, இது ரோட்டில் அதை கொட்டி விற்கிறாங்க. மலிவான பழம் தானே, மற்ற பழங்களெல்லாம் இது மலிவான பயன்தானன்னு சொல்லிட்டு இதை வாங்கி நம்ம டெய்லி யூஸ் பண்ணினே இருந்தோம்னா நான் தீமைன்னு சொன்னேன்ல எல்லாம் வரும். அப்போல்லாம் இதை சுவாசத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க.
இதுக்கெல்லாம் பஸ்ஸிலலாம் போகிறவங்கன்னா செய்வாங்கன்னா மெய்யா பொய்யான்னு தெரியாது. ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து வச்சு மூக்காண்டை வச்சு மோந்துனே போவாங்க. அதில் ஒரு வாசனை வராது. பழத்தை நறுக்கிட்டு மோந்து பார்த்தா வாசனை வரும். முழு பழத்தில் வாசனை வராது, வாந்தியும் தடுக்காது. இது வந்து நான் சொல்ல வந்தேன், இது வந்து அளவாக உபயோகிக்கும் போது பல்லுக்கும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. பல்லில் இருக்கிற அந்த கரை பாக்டீரியான்றாங்கல்ல, அது இந்த பூச்சி, சொத்தப்பல்லில் இருக்கிற பூச்சி இதெல்லாம் சரியாகுன்றாங்க. ஆனால் அதே அதிகமாகும் போது பல்லே ஆட்டம் கொடுத்துரும், பல்லுக்கும் நல்லது இல்லைன்றாங்க. ஆக மொத்தத்தில் நம்ம அளவாக யூஸ் பண்ணால் பல்லுக்கு நல்லது, சிறுநீரகத்துக்கு நல்லது, இதயத்துக்கு நல்லது, இரைப்பைக்கு நல்லது ஆன்னு சொல்கிறது. இது அதிகமாக யூஸ் பண்ணால் அதே இறப்பைக்கும் நல்லதில்லை, இதயத்துக்கும் நல்லதில்லை, அப்போல சிறுநீரகத்துக்கும் நல்லதில்லை. நம்ம வந்து இதை வந்து எப்பவும் ஒரு வயிற்றில் இதை சாப்பிடவே கூடாது. நான் செய்திருக்கிறேன். அதை செய்துட்டு பல வயிற்று புண்ணு வந்து அவஸ்தைப்பட்டுருக்குறேன். இதை வந்து நம்ம என்னன்னா ஒரு வயிற்றில் சாப்பிடவே கூடாது. அதுக்கு மேலே இதை ஜூஸாக பண்ணி குடிக்க சொல்ல, இதை ஒரு பயம் இருக்குதுன்னா 2 லிட்டர் தண்ணி கலந்து தான் நம்ம சாப்பிட்ணும். 2 லிட்டர் தண்ணி கலந்து ஒரு 2 பேர் 3 பேர் குடிக்கலாம். இல்லை ஒரு அரை பழத்தை 1 லிட்டர் தண்ணியில் பூஞ்சி அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கலாம். இப்படி செய்தாக்கா இது வந்து நன்மையும் தரும் தீமையும் தரும்ன்றதுல இருந்து நம்ம வந்து அளவாயத்தை உபயோகப்படுத்தி நன்மை மட்டுமே அடையலாம். என்ன சரியா? அப்பால வரேன்.